நகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நிலைப்பாடுகளை யாரும் பெரிய அளவுக்கு பேசுறதில்ல. இன்னைக்கு விஜய் திருச்சிக்கு சுற்றுப்பயணம் வர போறார் இன்னும் சில தினங்களில் அப்படிங்கிறத அதை பற்றி பேசுகிறாங்க. அவருக்கு முறையான அனுமதி இல்லை அப்படின்னு பல்வேறு இது சொல்கிறாங்க. விஜய் அவர்கள் திரைத்துறையில் இருந்த காலகட்டத்தில் மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் சென்று கொண்டு இருந்தார். ஆனால் விஜய் ஏற்கனவே பார்த்துருக்கப்பா அரசியலில் நம்ம வேலை செய்வோம் அப்படிங்கிற ஒரு லெவலில் வருவாங்க. ஆனால் விஜயை பார்க்காத நபர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கிறதுனால பார்க்க வேண்டும் என்று வருகிறார்கள். பார்ப்பவர்கள் ஓட்டு போடுவார்களா என்றால் அவர் பேசக்கூடிய அந்த தேர்தல் பரப்புரைகளில் பேசுகிற மாதிரி தான் இப்போ பேசுகிறார். அவர் முறையான அரசியல் கற்றறிந்து பேசணும். பேப்பர் படித்து பேசுறதுங்கிறதெல்லாம் அரசியலில் ஒருபோதும் எடுபடாது. அதனால் ஒரு சிறந்த கட்சியாக வரணும். தமிழ்நாட்டில் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி சிறந்த கட்சியாக வரணும் இருக்கணுங்கிறதெல்லாம் நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விஜய் இதை போன்ற விஷயங்களையே பேசி கொண்டிருக்கிற இவர்கள் துறை ரீதியாக ஊழல் முறைகேடுகள் எந்தெந்த மாவட்டத்தில் நடைபெறுகிறது, என்னென்ன துறை ரீதியாக ஊழல் முறைகள் நடைபெறுகிறது என்று என்னிடத்தில் கேட்டால் நான் சொல்வேன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் தோட்டக்கலைத்துறையில் இப்பொழுது இருக்கக்கூடிய ரேகா துணை இயக்குனர் மூலமாக என்னென்ன இந்த வாழையில் சம்மங்கியில் என்னென்ன ஊழல் முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பல்வேறு விஷயங்களை நம்ம வெளியிட தயாராகும். அதுபோல் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியலில் வரக்கூடிய இளைஞர்கள் உடனே அரசியலில் வரணும், பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க தவிர பொதுநலம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் இறங்கி அடிக்கணும். ஊழல் எந்தெந்த துறையில் நடக்குது அப்படிங்கிறத வெளி உலகத்துக்கு நீங்கள் அம்பலப்படுத்துறதுக்கு தயாராகணும். அப்படித்தான் விஜய் கட்சியில் உள்ளவர்கள் இருக்கணுமே ஒழிய சீமான் கட்சியில் போல பேசி குரல் கொடுத்து அரசியலில் வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு சாத்தியம் இல்லை. இந்த தமிழக வெற்றி கழகம் கட்சியில் மிகச்சிறந்த அரசியல் நுணுக்கமாக அரசியல் கற்றறிந்த ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நிர்மல்குமார் என்று சொல்லப்படுகிறது. நிர்மல்குமார் ஏற்கனவே பாஜகவில் தகவல் தொழில்நுட்பத்தில் இருந்தார். அப்புறம் அதிமுகவில் இருந்தார். அதிமுகவில் ராஜன் சத்யா என்பவரால் அங்கே நிராகரிக்கப்பட்டு ஓரங்கட்டு பல்வேறு மன உளைச்சலுக்கு ஆளாகி திறமை இருந்த நிர்மல்குமார் அங்கிருந்து வேறு கட்சிக்கு போகிற பொழுது அதுதான் தமிழக வெற்றி கழகம். அந்த தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்மல்குமார் தென் மாவட்டம் முழுவதுமாக நல்ல மக்கள் செல்வாக்கு உள்ளவர். ஆகையினால அவருக்கு 2026 ஒரு நல்ல தொகுதியாக தேனி தொகுதியில் அவருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அவர்கிட்ட ஒரு 20-30 தொகுதியை தென் மாவட்டத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 40-50 தொகுதியில் அவர்கிட்ட ஒரு 40 தொகுதியை தனிப்பட்ட முறையில் அவருக்கு கொடுத்து ஏன்னா அந்த வேலைகளை அவரை செய்ய சொன்னால் நிச்சயமாக அதில் வெற்றி பெறுவதற்கான அதில் குறிப்பிட்ட ஒரு தொகுதி 40 ஒரு 10 தொகுதி 15 தொகுதி வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. முழுமையாக வெற்றி பெறணும்னா டிடிவி தினகரன் விஜய் போன்றவர்கள் கூட்டணி இணையும் அப்படிங்கிற ஒரு நிலை வருகிற பொழுது அந்த வெற்றி வாய்ப்புக்கான சாத்தியக்கூறு இருக்குது. எதிர்கட்சியாக வர்றது கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. இதில் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகத்தை மிகப்பெரிய நெருக்கடிக்குள் ஆளாக்காமல், ஏன்னா இப்போ தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடுவதாலோ டிடிவி தினகரன் விஜய் அவர்கள் கூட்டணி வைப்பதாலோ கிருஷ்ணசாமி இன்னும் ஒரு சில பேர் கூட்டணி வைப்பதாலோ யாருக்கு பேர் இழப்புன்னா திமுகவுக்கு இருப்பு. திமுகவுக்கு ஒரு 3% பேர் இழப்பு இருக்கலாம், அதை தாண்டி கிடையாது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு போட்டவர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய இளைஞர்கள் விஜயை நேசிக்கக்கூடிய ரசிகர்களாக இருக்கிறார்கள். அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டு வங்கி மிக 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 அதிக அளவுக்கு சரிந்து, ஏன்னா இப்போ 20% இருக்குங்கிறாங்க, 15. அப்போ பாஜக ஏற்கனவே சில கட்சிகள்லாம் கூட்டணி வச்சு நாடாளுமன்ற தேர்தலில் 18% வாங்கினாங்கல்ல. அப்போ எங்களுக்கு ஈக்குவல் எங்களோட 4% தான் நீங்கள் கூட. அதனால் எங்களுக்கு 117க்கு 117 கொடுங்க, அல்லது 100 கொடுத்துருங்க, நாங்கள் ஓபிஎஸ் கொடுத்துறோம், டிடிவி கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெருக்கடிகளை அவர்கள் கொடுத்து வருகிறார்கள். எது எப்படி பார்த்தாலும் டிடிவி தினகரன் வெளியே வந்து விட்டார், இனி உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது. அப்படி பார்க்கிற பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பல மாவட்ட செயலாளர்கள் என்னிடத்தில் சொல்வது, பல நிர்வாகிகள் என்னிடத்தில் சொல்வது, ஏன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்களுடன் எனக்கு மிக நெருக்கம் அதிகமாக உண்டு. காரணம் என்னன்னா, டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் திகார் ஜெயிலில் இருக்கும்போது நான் தான் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் பேரவை நடத்தி கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேலே நிர்வாகம் செய்து மிக அதிக அளவுக்கு டிடிவி தினகரன் அவர்களுக்காக உழைத்தவன் என்ற ஒரு உரிமையில சொல்கிறேன். டிடிவி தினகரன் மீண்டும் அதிமுக கூட்டணிக்குள்ளே போகக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் இருந்தால் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாருன்னா அதில் உறுதியாக இருக்கணும். அதனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள் சில பேர் என்கிட்ட சொல்கிற தகவல் என்னன்னா, நீங்கள்
செய்தியாக வெளியிடுங்கள். டிடிவி தினகரனுக்காக அவர் ஜெயிலில் இருக்கும்போது நீங்கள் தான் பேரவை தொடங்கி 50,000 பேருக்கு மேலே கட்டமைப்பு செஞ்சீங்க. உங்களை டிடிவி தினகரன் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவர் கட்சிக்குள்ளே பதவிக்குள்ளே வச்சுக்கலங்கிறது ஒரு விஷயம். சிறந்த பேச்சாளர், அதனால் உங்களை அவர் கைவிட்டு விட்டார். இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் டிடிவி தினகரனுக்காக குரல் கொடுங்கள் என்று சொன்னார்கள். நான் டிடிவி தினகரனுக்காக குரல் கொடுக்கிறேன் என்பதை தாண்டி நடுநிலையாக நான் ஒரு தகவலை சொல்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் என்று அம்மையார் சசிகலா பரப்புரை செய்தால் ஓட்டு போடுவார்கள் என்றால் சத்தியமாக ஓட்டு கிடைக்காது. நானே ஆதரவாக இருக்க மாட்டேன். அம்மையார் சசிகலாவுடைய கணவர் இறந்த பொழுது ஒரு கிளை செயலர் முதற்கொண்டு அமைச்சர் முதற்கொண்டு மாவட்ட செயலர் முதற்கொண்டு அமைச்சர் முதற்கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் முதற்கொண்டு யாருமே போகக்கூடாது என்று அறிவிப்பு வெளியிட்டவர்கள் தான், மறைமுக அறிவிப்பு வெளியிட்டவர்கள் தான் ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி. அதற்கு ஒத்து ஓதியவர் தான் ஓ பன்னீர்செல்வம். இன்றைக்கு 1500 கோடி ரூபாய் சிங்கப்பூர்லையும் 3500 கோடி ரூபாய் அமெரிக்காவிலும் கொண்டு பதுக்கி வைத்திருக்கிறவர்கள் சொந்த கட்சிக்காரவங்களுக்கு, சொந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு கல்யாண மண்டபமோ 4 பேருக்கு சாப்பாடோ ஒரு அன்னதானமோ 4 பேருக்கு ஒரு 50 பேருக்கு கல்யாணமோ எதுவும் செஞ்சு வைக்கிறதுலே. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளில் மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்ரீதர் வாண்டியார் அவர்கள் கேள்விப்பட்டீங்க, கவரப்பட்ட சிங்கம் என்று சொல்வார்கள். அவரை பற்றி பெருமையாக சொல்லலாம், ஒன்றும் தவறு இல்லை. யார் போனாலும் அவங்க வீட்டில் இருந்து சாப்பிடாம போனோம்னா தப்பிச்சு வர முடியாது. சாப்பிட்டு மரியாதை சாப்பிட்டு போன்றுவார். அன்னதானம், வாரம் அன்னதானம், எங்கே போனாலும் அன்னதானம் அவரால் முடிந்த அளவுக்கு செய்கிறார். அவர் ஒன்றும் மக்கள் பிரதிநிதி கிடையாது, அவர் ஒரு மக்கள் பிரதிநிதியாக வரணுங்கிறது தான் எம்ஐ போன்றவர்கள் சொல்லுகிறார்கள். அதுபோல் ஓ பன்னீர்செல்வம் எந்த வகையும் யாருக்கும் உதவினதில்லை, சொந்த ஊரில் கிணத்துலேருந்து கூட தண்ணி கொடுத்ததில்லை அப்படிங்கிற ஒரு. அதனால் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டிடிவி தினகரன் இன்னும் கொஞ்சம் பெருந்தன்மையாக தனக்கு உழைத்தவர்கள் யாருன்னு அவங்களுக்கெல்லாம் பார்த்து செய்யணும், உதவி செய்யணும். நான் இப்போ டிடிவி தினகரனுக்காக நான் கிட்டத்தட்ட ஓராண்டு காலத்திற்கு நான் உழைத்து காலத்தை வீணடித்தேன். பணம் காசுங்கிறத விட்டுருங்க, எனக்கு ஒரு பொருள் தேவைன்னா ஆனால் பார்ப்பேன், ஒரு ஏதோ ஒன்று அவரோட அடவு வச்சுட்டு ஏதோ ஒன்று கூட வாங்கிட்டு போயிடுவோம். ஆனால் ஓராண்டு காலத்திற்கு மேலாக கடுமையாக டிடிவி தினகரனுக்கு உழைச்சேன். டிடிவி தினகரன் என்னை கைவிட்டு விட்டார். அவரை சந்திக்க நேரிடுகிற பொழுது அவருக்கு கொஞ்சம் மன உறுத்தலாக இருக்குமா, தம்பி பழச மறந்துருக்கும் தம்பி, நமக்காக வேண்டி செய்தி போடுங்க தம்பி, பண்ணுங்க தம்பி அப்படின்னு சொல்ல போறாரு என்னன்னு தெரியல. சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது அவர்கிட்ட பேட்டி எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக அவர்கிட்ட பேட்டி எடுப்பேன். சரி, அது வேறு விஷயம். இப்போ டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை வழிநடத்தி கொண்டு செல்கிறார். அவர் விஜயோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், தொண்டர்கள் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து. டிடிவி தினகரன் மீண்டும் முதலமைச்சர் வேட்பாளராக இபிஎஸ் அவர்களை ஏற்றுக்கொண்டு போவாரே, ஆனால் அது அவ்வளவு சாத்தியமில்லை. என்னதான் நெருக்கடி கொடுத்தாலும் அதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி போக மாட்டார். எடப்பாடி பழனிசாமி அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதில் உறுதியாக இருப்பார். செத்து சுடுகாடு போகிறவர்களையும் சரி, முதலமைச்சர் வேட்பாளர், பொதுச்செயலாளர் பதவி, இது ரெண்டுலையும் இருந்து அவர் விடுபட மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார். அதற்கான வாய்ப்புகளே இல்லை. அதனால் விஜய் கட்சியோடு, டிவிகே தாவேகா கட்சியோடு கைகோர்த்து, விஜயோடு கைகோர்த்து தேர்தலை சந்தித்தால் இவங்க எதிர்கட்சியாக கூட வரலாம், அல்லது நல்ல சட்டமன்ற உறுப்பினர்களை பெறலாம், சட்டசபைக்குள்ளே போகலாம். விஜயும் டிடிவி தினகரனும் கூட்டணி அமையாமல் வெவ்வேறு இடங்களில் இருந்தால் இவர்களிலிருந்து எவரும் ஒருவர் கூட, விஜய் உட்பட டிடிவி தினகரனுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது, அவர் கூட சட்டமன்றத்துக்குள்ளே போகலாம். பெரிய அளவுக்கு யாரும் சட்டமன்ற உறுப்பினராக போக முடியாது. அதனால தான் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்மல்குமார் போன்றவர்களை டிடிவி தினகரன் மறைமுகமாக சந்தித்து பேசியதாகவும், அவர்களோடு ஒரு நட்பு இருப்பதாகவும், அவர்கள் ஒரு கூட்டணி அமைத்து விஜயத்தை சொல்லியிருக்கிறதாகவும், நம்ம கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதாகவும் ஒரு தகவல். தாவேகா, டிடிவி, எம்எம்கே, டிவிகே, ஏஎம்எம்கே இவங்க கூட்டணி வச்சா, விஜயும் டிடிவி தினகரன் கூட்டணி வைத்தால் மிகப்பெரிய ஒரு பலம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்கிறாங்க. எது எப்படி பார்த்தாலும் இந்த சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளரை எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொண்டு அம்மையார் சசிகலா அதிமுகக்குள்ள ஒரு காலமும் போக மாட்டாங்க. கட்சியில் அவைத்தலைவர் பதவி ஏதோ போனாலும் கூட எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர், எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக தேர்வு செய்யுங்கள் என்று ஒரு காலமும் பரப்புரை செய்ய மாட்டார். அதற்கான வாய்ப்புகள் கண்ணுக்கெட்டிய தூரம் இல்லை. அதனால் இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த நிலைமைக்கு போகுங்கிறது இன்னும் போக தான் தெரியும். அதனால தான் சொல்கிறோம், விஜயும் டிடிவி தினகரனும் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பது டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய பல மாவட்ட செயலாளர்கிட்ட நான் பேசின வகையில் அவர்களும் அதைத்தான் சொல்கிறார்கள். விஜயும் டிடிவி தினகரனும், எங்கள் தளபதியும் மக்கள் செல்வரும் கூட்டணியில் இணைய வேண்டும், ஒரு மகத்தான ஒரு புரட்சியை செய்ய வேண்டும், இருவரும் திராவிட கட்சிகளுக்கு மத்தியில் ஒரு மகத்தான ஒரு புரட்சியை செய்ய வேண்டும். திமுக ஆட்சிக்கு வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனாலும் நாங்கள் ஒரு மாற்று புரட்சியை செய்யணும், நாங்கள் ஆட்சிக்கு வரணும்னு தான் நினைப்போம் அப்படிங்கிற வகையில் ஒரு நல்ல ஒரு புரட்சியை நிர்மல்குமார், தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்மல்குமார் துணை பொதுச் செயலாளர் அவர்கள் மூலமாக
பல்வேறு புரட்சிகளை செய்ய இருக்கிறார்கள். அவர் தமிழ்நாடு முழுவதுமாக சுற்றுப்பயணம் சென்று கொண்டிருக்கிறார். நாம் அவர்கிட்ட தொடர்பு கொண்டு பேசினோம்னா, எங்கே இருக்கீங்கன்னா, நான் கன்னியாகுமரியில் இருக்கேன், இல்லைனா நாகப்பட்டினத்தில் இருக்கேன், இல்லைனா கோயம்புத்தூரில் இருக்கேன். சுற்றுப்பயணமாகவே சென்று கொண்டு இருக்கிறார். யார்? தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்மல்குமார் துணை பொதுச்செயலாளர் அவர்கள் சுற்றுப்பயணம் அதிக அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறார். அவரால் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட போகிறது. நிர்மல்குமார் அவர்களால் தமிழக வெற்றி கழகத்திற்கு உண்மையாக உழைத்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல நிர்வாகி, நல்ல தொண்டர், நல்ல ஒரு உறுப்பினர், நல்ல ஒரு பற்றாளர், நல்ல ஒரு விசுவாசி அப்படிங்கிறது இந்த செய்தி மேலாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிடிவி தினகரனும் விஜயும் ஒரே மேடையில் ஏறக்கூடிய ஒரு நிலைமை விரைவில் வரும் என்று சொல்லப்படுகிறது. என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழக வெற்றி கழகம், டிடிவி தினகரன், இந்த கட்சிகளை பற்றி இன்னும் பல்வேறு செய்திகளை நம்ம வெளியிட தயாராக இருக்கோம். தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், நம்ம லகரம் டிவி சேனலை இந்த லகரம் டிவி சேனலில் தொடர்ந்து உங்களுடைய செய்தி வெளியிட போகிறோம். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி, ஆல் பெல் பட்டன் அழுத்தி ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள். நன்றி, வணக்கம்.